முண்டக்கை பகுதியில் கனரக வாகனங்கள் மூலம் மீட்புப் பணிகள் தொடங்கியிருக்கின்றன. 2 நாட்கள் கழித்து கனரக வாகனங்கள் அந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. விவரங்களோடு அங்குள்ள செய்தியாளர் பாலபட்சுவேல் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். பாலபட்சுவேல், கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற மீட்புப் பணிகள்ல தற்பொழுது இந்த கனரக வாகனங்கள்லாம் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு பாலம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த மீட்புப் பணிகள் வேகம் எடுக்குமா? விவரம். கார்த்திகா, சூரல் மலையில் இருந்து முண்டக்கைக்கு தற்காலிக இரும்பு பாலம் வெற்றிகரமாக அமைத்து முடிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தினுடைய மெட்ராஸ் சாப்பர்ஸ் அந்த கம்பெனியை சேர்ந்தவர்கள் தான் கடந்த 2 நாட்களாக அவர்களுடைய பெரிய முயற்சிக்கு பிறகு இந்த 70 மீட்டர் பாலம் முழுவதுமாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடியுது. நூற்றுக்கணக்கான இந்திய ராணுவத்தினர் சேரும் சகதியும் மோசமான வானிலையிலும் அவங்க இந்த பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. சூரல் மலையில் இருந்து முண்டக்கைக்கு இந்த இடையில பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் சிவராஜினுடைய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இர்ஃபானினுடைய பருந்து பார்வை காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இந்த இடையில செல்ற இந்த நதியின் பேர் தான் சாலியாறு நதி. இந்த சாலியாறு நதிக்கு இடையில அமைஞ்சிருந்த இந்த பாலம் உடைந்ததன் காரணமாக முண்டக்கை அப்படிங்கிற ஒரு பகுதிக்கே செல்ல முடியவில்லை. அங்க 520க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு நிலைமை தெரியாமல் இருந்தது. அவர்களை மண்ணில் இருந்து மீட்பதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்த நிலையில 3வது நாளாக அந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. 3வது நாளாக இந்த மீட்பு பணியில ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சூரமலையில் இருந்து முண்டக்கைக்கு தற்போது 3 ஜேசிபி வாகனங்கள் சென்றுள்ளன. இந்த ஜேசிபி வாகனங்கள் மூலமாக புதைந்திருக்கும் வீடுகள் மற்றும் உடல்களை அப்புறப்படுத்த முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது. இந்திய ராணுவத்தை சேர்ந்த பல கம்பெனி இங்க இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பாலத்தை, அந்த 70 மீட்டர் பாலம், சவால் நிறைந்த பாலத்தை அமைத்து முடிப்பதற்கான அனைத்து பணிகளையும் இந்திய ராணுவத்தினுடைய மெட்ராஸ் சாப்பர்ஸ் கம்பெனி பண்றாங்க. தொடர்ச்சியாக என்டிஆர்எஃப் மற்றும் எஸ்டிஆர்எஃப் சேர்ந்த அந்த பணியாளர்களும் இரவு பகலாக ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சூரமலை பகுதியில் சாரல் மழை பெய்து வருகிறது. இருந்தாலும் தற்காலிக பாலம் அமைத்து அந்த புறத்துல நம்ம கனரக வாகனங்களை கொண்டு சென்றால்தான் உடல்களை மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இந்திய ராணுவத்தை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். உங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள் புதிய தலைமுறை சார்பாக. இந்த ஒரு சிக்கலான ஒரு நேரத்திலையும் நீங்க இரவு பகல் பாராம உழைச்சிருக்கிறீங்க. சொல்லுங்க சார், இந்த பாலம் அமைக்கிறதுக்கு எந்த மாதிரியான சவால்களை சந்தித்தீர்கள்? சார், பாலம் அமைக்கிறது ஃபர்ஸ்ட் தண்ணீர் அதிகமா இருந்தது. அது தண்ணி அதிகமா இருக்கிறதுக்கு ரொம்ப முடியாம போயாச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரை பண்ணி, ஒரு நாள் ஃபுல்லா 24 ஹவர்ஸ் ஃபுல்லா ட்ரை பண்ணியாச்சு. இது நேற்று ஃபுல்லா அமைச்சு இன்னும் முடியல. இன்னைக்கு அப்புறம் தான் முடியாது. இன்னும் போயிட்டே இருக்கு இந்த பாலம்லாம். வேலை இன்னும் நடந்துட்டே இருக்குது. இப்போ நடந்த பிறகு தான் வண்டியெல்லாம் போயிட்டு அந்த சைடு போக முடியும். அந்த சைடு போனா தான் எத்தனை பேர் உடல் இருக்குன்னு தெரியாது. அங்கிருந்து கூப்பிட்டு வர முடியும். இப்போ பாலம் இரும்பு பாலமா இருக்குது, ஆனா கனரக வாகனமா இருக்கு. அந்த வாகனங்கள் இந்த பாலத்துல போக முடியுமா? அந்த அளவுக்கு தாங்கு திறன் இருக்குமா அந்த பாலத்துல? கண்டிப்பா இருக்கு சார். எவ்வளவு பெரிய வெக்கில எவ்வளவு பெரிய வாகனமா இருந்தா இது உள்ள போகலாம் சார். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. தொடர்ச்சியா எவ்வளவு உடல்கள் நம்ம மீட்டிருக்கோம், இனிமேல் எவ்வளவு உடல்கள் மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கான என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க சார்? இப்போதைக்கு 220 உடல் டெத் ஆயிருக்கு. அதுல கொஞ்சம் உயிரோட இருக்கிறவங்க இருக்காங்க. நாங்க 3 ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அங்க போயிட்டு பார்த்தா தான் தெரியும் எத்தனை பேர். குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் மேல இருப்பாங்க அங்க. குறிப்பா இந்திய ராணுவத்தினுடைய அந்த மெடிக்கல் டீம்ல நீங்க இருக்கிறீங்க. குறிப்பாக இந்த உடல்கள் மீட்கப்பட்ட உடனே உங்களுடைய பணிகள் என்ன, எப்படி எல்லாம் பிரிச்சு வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க சார். அந்த டீம் வந்தோடனே பாஸ்ட் எப்படி வருது, பாடி கண்டிஷன், உயிரோடு இருக்காங்களா டெத் ஆயிருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இது பண்ணிட்டு நாங்க போயிட்டு எங்க டீம் வச்சு உயிரோடு இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட், டெத் ஆயிருந்தா உடனே டிஸ்போஸ் பண்ணணும், வேற ஹாஸ்பிட்டல் ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு அவங்க அதுக்கு எது பண்ணுவாங்க. சரி, எத்தனை நாளா இந்த களத்துல இங்க பணியாளர், நீங்க இந்திய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறீங்க, இன்னும் பணி எவ்வளவு நாள் தொடரும் அப்படின்னு? இப்போதைக்கு நாங்க 30ஆம் தேதி வந்தாச்சு. 30ஆம் தேதியில இன்னைக்கு வரைக்கும் 3 நாளா கண்டினியூ இங்க தான் இருக்கோம். இன்னும் சொல்ல போனா 2-3 நாள் கூட ஆகலாம். ஏன்னாட்டா இது அப்ப வரைக்கும் வண்டி அங்க போலியோ, எத்தனை பேர் என்னன்னு கன்ஃபார்ம் ஆகலையோ, அப்ப வரைக்கும் இங்கதான் இருப்போம் நாங்க எல்லாரும். தொடர்ச்சி இவ்வளவு ராணுவ வீரர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குறிப்பா கழிவறை, சாப்பாடு போன்றவை எல்லாம் இருக்குதா, தங்குமிடம் இருக்குதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்தன்னைக்கு இது எல்லாமே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கிடைச்சாச்சு. இப்போ லாஸ்ட்ல நாங்க எப்போ போனாலும் 10-11 மணி மேல தான் அங்க போயிட்டு ஒரு ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அங்கதான் போயிட்டு தங்கிட்டு இருக்கோம்.
திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ், உங்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களை மாதிரியே நிறைய பேர் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா, அந்த இந்திய ராணுவ வீரர் குறிப்பிட்டதை பார்த்தோம். காட்சிகளே நம்மளால இந்த கோர காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த சாலியார் ஆற்றினுடைய அந்த வெள்ளப்பெருக்கு எந்த அளவிற்கு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளத்திற்கு மேல அந்த 70 மீட்டர் தற்காலிக பாலம் அமைத்திருப்பது தற்போதைய இந்த மீட்பு பணியில ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் அடுத்தடுத்து உடல்கள் உள்ளிருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுவரையும் 280க்கும் மேற்பட்ட உடல்கள் எடுக்கப்பட்டுள்ளன. சூரமலை மற்றும் முண்டக்கை, இந்த முண்டக்கை பகுதியில் இன்னும் எவ்வளவு சேதாரம் ஆயிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டுகள்ல தொடர்ச்சியாக தெரிய வரும். நேற்றை விட இன்று கொஞ்சம் வானிலை சற்றே நமக்கு கை கொடுத்திருக்குதுன்னு தான் சொல்ல வேண்டும். மழை பொழிவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. சாரல் மழை அடிக்கிறதன் காரணமாக மேலும் பல உடல்களை மீட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தயாராக இந்த பகுதியில் 50 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இருக்குது. உடல்கள் எடுத்து வந்த உடனே மெப்பேடுக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 13 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மீட்பு பணி குறித்தான அந்த வாகனங்கள் கேரள அரசினுடைய மீட்பு படையினர் தான் காணப்படுகிறார்கள். மொத்தமாகவே இந்த 3 நாட்களாக இந்திய ராணுவ வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடைய இந்த பணி மெச்சத்தக்க வகையில் அமைஞ்சிருக்குது. அதன் காரணமாகத்தான் இந்த இவ்வளவு பெரிய பேரிடர் சூழலையும் அதை எதிர்கொள்றதுக்கான உடல்களை மீட்பது, பொருட்களை மீட்பது, முக்கியம் நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை கூட அங்க இருந்து கொண்டு வந்தாங்க. அதாவது கிரேன் கட்டி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்காது. ஏன்னா பாலம் அமைக்கப்பட்டது. அடுத்தடுத்த அப்டேட்டுகள்ல உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வரும். கார்த்திகா, பாலவெற்றிவேல், பாலம் அமைக்கப்பட்டிருக்கு, இன்னும் கூட வேலைகள் நடைபெற்று வருவதாக அங்க இருக்கக்கூடிய வீரர் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த அப்டேட்ஸை மீண்டும் தொடரலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.